குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரனால வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் சுக்கிரனால இவங்க எல்லாம் நல்லா கலகலப்பா பேசுகிறவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய ஸ்பெஷல் குணமா இருக்கு. இவங்களுக்கு வந்து 10வது வீட்டுக்கும், 11வது வீட்டுக்கும் 2க்குமே அதிபதி சனி பகவான்றதுனால, பொதுவா வந்து இவங்க வேலைக்கு போறது நல்லது. சனி வந்து உழைப்புக்கு வந்து அதிபதி. அதனால வந்து இவங்க வேலைக்கு போறது நல்லது. இவங்க வேலைக்கு போறது தான் பெஸ்ட்டு இவங்களுக்கு. ஆனா, முதலீடு பண்ணி நீங்க தொழில் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கூட்டு சேராம தனியா இவங்க முதலீடு பண்ணா தான் இவங்களுக்கு நல்லது. அதுதான் இவங்களுக்கு லாபங்கள கொண்டு வந்து குடுக்கும். அதனால வேலை இவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஒத்துழைச்சு வேலை பார்த்தாங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எங்க வாழ்க்கையில வந்து சரராசின்றதுனால, ஒரு சிக்கான ஒரு வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி அவங்கள்ட்ட குடுத்தா கூட, இவங்க வந்து அத பெரிய லெவல்ல மேம்படுத்தக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல. இவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குணம் உண்டு. இவங்களுக்கு குடும்பத்தில நமக்கெல்லாம் என்ன பண்ணும், சமயங்கள்ல கஷ்டம் வரும், துன்பம் வரும். அந்த மாரி சமயங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருப்போம். ஏதான ஒரு வேலை வந்ததுன்னா, ச்சே! இப்போ போய் பார்க்க வேணாம். இப்ப இந்த பிரச்சனையில கவலையில இருக்கோம். இப்போ போய் பார்க்க வேணாம்னு நம்ம நெனைச்சிருவோம். ஆனா இவங்க வந்து அப்படி இருக்கு. அதெல்லாம் உதறி டக்குன்னு வேலைக்கு எழுந்து கிளம்பி போயிருவாங்க. அது மாரி ஒரு பெக்யூலியரான குணம் உள்ளவங்க.